ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஈவினிங் vlog தான் பார்க்க போகிறோம். கடலக்காய் வந்து வாங்கியிருந்தோம்ல, அதில் வந்து இந்த பிஞ்சு முத்து, அப்புறம் கடலக்காய் காய போடுறப்போ உடஞ்சிருச்சுக்குமில்ல, அதையெல்லாம் வந்து பொறுக்கி தொளித்தோம். அப்புறம் பிஞ்சு முத்தெல்லாம் தனியாக பொறுக்கி வச்சுட்டு கொஞ்சம் பெருசாக்கிற முத்தெல்லாம் எடுத்து ஊற வச்சுருந்து வேக வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா தண்ணி வந்து ஹஸ்பண்ட் பிடிக்க போனார். 5-6 நாளைக்கு போனார். பின்னாடியே கொண்டு இவனும் போயிட்டு வந்தான். தண்ணி கொண்டு வந்து கொடுத்தாங்க. நான் எல்லாம் கொண்டு போய் சாலில் ஊற்றி எல்லாம் இறக்கி வச்சுட்டு அப்புறம் போய் பால் எட்டு வந்துட்டு அப்படியே கலந்து வேக வச்சாச்சு. பாலும் காய்ச்சியாச்சு. அப்புறம் 2 பேர்த்துக்கு நான் தான் குளிச்சு விட்டேன். ட்ரெஸ் மட்டும் அவங்க அப்பா போட்டு விட்டார். அப்புறம் கலந்து எடுத்து எல்லாத்துக்கும் போட்டு கொடுத்தேன். எல்லோரும் வெளியே உட்காந்துருந்தாங்க போட்டு கொடுக்கையில். அப்புறம் தீக்ஷித் டிவி பார்க்க வந்துட்டான். அவங்க அப்பா ஃபோன் பார்க்க வந்துட்டார். செல்லியை மட்டும் தனியாக உட்காந்து சாப்பிட்ருந்தான். அவங்க அப்பா அங்கே உட்காந்துருந்தார். நான் வீடியோ பார்த்துட்டு தள்ளிட்டான். அப்புறம் ஒரு 6 மணி இருக்கும். சரி பால் ஊற்றி கொடுக்கலான்னு சொல்லிட்டு பால் ஊற்றி கொடுத்தேன். ப்ரெட் இருந்துச்சுன்னு எடுத்து கொடுத்தேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு அந்த கீழே இருக்குமில்ல ப்ரெட்டோட, அதை எடுத்து தீக்ஷித் எப்படி வளர்ப்பிட்டுக்கிறான்னு பாருங்க. அதை சாப்பிட்றான்னு சொன்னால் அது சாப்பிட முடியாது, அது விளையாடுறக்கு அப்படின்னு சொல்லிட்டு விளையாண்டுக்கிறான். செளியை நானெல்லாம் பெனையாமல் சாப்பிட்றேம்மா, தீக்ஷித்து தான் எல்லாம் பெனஞ்சி சாப்பிட்டுக்கிறானுமா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். நங்கையா வீட்டு வர்றனாங்க, அதனால் நைட்டுக்கு வந்து பலாக்கொட்டை போட்டு பருப்பு சாப்பாடு வச்சாச்சு. அவங்களே 8 மணிக்கெல்லாம் வந்துட்டாங்க. அப்புறம் கடலமுத்து வேக வச்சது இருந்துச்சு, அது போட்டு கொடுத்து அதை சாப்பிட்டு விளையாண்டுக்கிறாங்க. சாப்பிட்ற நேரத்தில் குச்சி மிட்டாய் சூப்பிட்டு நிற்கிறான் பாருங்க செளியை.